திருச்சிற்றம்பலம். 1. ஞான சம்ஹிதை. அதில் 2. ஜோதிலிங்கம் தோன்றிய கதை. முனிவர்களில் சிறந்தவர்களே, நீங்கள் இப்போது என்னிடம் கேட்ட விஷயங்களைப் போலவே முன்பொரு சமயம் நாரத முனிவர் பிரம்ம ஞானத்தை அறிவதற்காக அவரது பிதாவான நான்முக பிரம்மாவை கேட்டார். அதன் விவரத்தை சொல்கிறேன், கேளுங்கள். அந்த நோத்மர்களே, திரிலோக சஞ்சாரியான நாரத முனிவர் எல்லா உலகங்களிலும் சஞ்சரித்து வரும்போது பரமாத்மாவான சிவபெருமானின் தத்துவத்தை அறிவதற்காக அவரது திருப்பெயரை சிந்தித்து கொண்டே தம் தந்தையான பிரம்மதேவரிடம் சென்றார். பிரம்மாவை அவர் வணங்கிவிட்டு பின்வருமாறு கேட்டார். பிதாவே, பிரம்ம ஞானிகளில் சிறந்தவரே, இவ்வுலகங்களையும் உயிரினங்களையும் படைத்து பிதாமகனாக விளங்கும் சிருஷ்டிகர்த்தாவே, தங்கள் தயவினால் உத்தமமான விஷ்ணுவின் மகத்துவம் முழுவதையும், பக்தி மார்க்கத்தையும், ஞான மார்க்கத்தையும், செயற்கரிய தவ மார்க்கத்தையும், தான மார்க்கத்தையும் அறிந்தேன். ஆனால் சிவபெருமானது தத்துவத்தையும் விதிப்படி கிரமமாக செய்ய வேண்டிய அவருடைய பூஜையையும் அவரது சரிதங்களையும் நான் அறிந்து கொள்ளவில்லை. நிற்குணமான சிவ தத்துவத்தை பற்றி சர்வ ஞானியான தங்களைத் தவிர வேறு யாரை நான் கேட்கப் போகிறேன்? ஆகையால் சிவபெருமானது மகிமையையும் உலகுய்ய அவரால் அருளப்பட்ட விரதங்களையும் அவற்றால் அவர் மகிழ்ந்து உலகங்களுக்கு எந்தெந்த பயன்களை கொடுக்கிறாரோ அவற்றையும், சிவலிங்க உற்பத்தியையும், அவர் பார்வதியை மணந்த திருக்கல்யாண மகோற்சவத்தையும், நான் கேட்காத பிறவற்றையும் சொல்ல வேண்டும். இந்த விஷயங்களைப் பற்றி முன்பு நான் பலரிடம் பலவிதமாக கேட்டிருந்தும் கூட எனக்கு திருப்தி ஏற்படவில்லை என்றார் நாரதர். தம் தேக சம்பூதரான நாரதர் அவ்வாறு கேட்டதும் பிதாமகனான நான்முக பிரம்மதேவர் சொல்லத் தொடங்கினார். நாரதா, எதை கேட்பதனால் எல்லா உலகங்கட்கும் எல்லாவித பாவங்களும் ஒழிந்து போகுமோ அத்தகைய சிவபெருமானது மிகச்சிறந்த தத்துவத்தையும் அவருடைய அற்புதமான திருவுருவத்தையும் என்னாலும் மகாவிஷ்ணுவாலும் கூட சரியாக அறிய முடியவில்லை. ஆயினும் எனக்கு தெரிந்த வரையில் சொல்கிறேன், கேள் நாரதா. அசதாத்மகமாகவும் சதாத்மகமாயும் இருக்கிற இந்த உலகம் எப்போது கண்ணுக்கு புலப்பட்டதாக ஆகிவிடுகிறதோ அப்பொழுது வியாப்தி ரூபமான, அதாவது ஒப்பு நிறைவுருவான பிரம்மமாக ஆகிவிடுகிறது. அப்போது அந்த பிரம்மம் ஸ்தூலமும், அதாவது பருமையும் அல்ல, சூக்ஷமமும், அதாவது நுண்மையும் அல்ல, உற்பத்தி உடையதும் அல்ல, நாசம் அடைவதும் அல்ல. அது உயர்ந்த சக்தியையும் மிகச்சிறந்த அறிவையும் உடையதாகிறது. அத்தகைய பிரம்மத்தை யோகியர்கள் எப்பொழுதுமே ஞானக்கண்ணால் பார்க்கிறார்கள். யாவுமாகியும் சிறந்ததாகவும் விளங்கிய அந்த பிரம்மம் ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் வழங்கியது. சில காலம் கழிந்த பிறகு அந்த பிரம்மத்திற்கு இச்சை உண்டாயிற்று. அதை பிரகிருதி என்றும் மூல காரணம் என்றும் சொல்வார்கள். அந்த பிரகிருதி என்பவள் 8 கைகளையும் விசித்திரமான ஆடையையும் 1000 பூரண சந்திரர்களுக்கு சமமான முகத்தையும் உடையவள், அநேக விதமான ஆபரணங்களை அணிந்தவள், அனைத்திற்கும் காரணமானவள், அழகு முதலியவற்றால் அத்வி தீயையாகவும் புருஷ கலப்பால் சத்வி தீயையாயும் இருக்கிற அந்த மாயாதேவியானவள் எந்த பிரம்மத்தினிடம் இருந்து எந்த காலத்தில் தோன்றினாளோ அந்த பிரம்மத்தினிடமிருந்தே அதே காலத்தில் புருஷனும் உண்டானான். அவ்விருவரும் ஒன்று சேர்ந்து யோசனை செய்வதில் ஆவல் கொண்டவர்களாய் நாம் இருவரும் யாது செய்ய வேண்டும் என்று ஒருவரோடு ஒருவர் யோசித்தார்கள்.
இவ்வாறு அவர்கள் யோசித்து கொண்டிருக்கும் போது மங்களகரமான ஒரு வானொலி வாக்கு உங்களுக்கு தோன்றிய சந்தேகத்தை போக்க நீங்கள் இருவரும் தவம் செய்ய வேண்டும் என்று கூறியது. அந்த வாக்கை கேட்ட பிரகிருதி புருஷன் ஆகிய இருவரும் மிக கடினமான தவம் புரிந்தார்கள். திருச்சிற்றம்பலம்.